வியூவர்ஸ் வெல்கம் டு தி ஹாக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான விஷயம் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்ற வேர்டை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்றது ஒன்று நம்ம மொபைல் ஃபோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். அது என்ன விதமான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மொபைல் கேட்குறப்ப நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மொபைல் ஃபோன் தராமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்க்ரீன் பின்னிங் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கால் பண்ணுறதுக்காக ஃபோன் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலான்னா அந்த காலிங் ஆப்பை மட்டும் நம்மளுடைய ஸ்க்ரீனில் பெர்மனெண்ட்டாக பின் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க அந்த ஆப்லேருந்து வெளியவும் போக முடியாது, வேறு ஆப்குள்ளேயும் வர முடியாது. ஸோ நம்ம ஃபோன் லாக் பண்ணி கொடுத்தாலும் சரி, லாக் பண்ணாமல் கொடுத்தாலும் சரி, அந்த ஸ்க்ரீன் பின்னிங் ஆப் பெர்மனெண்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கும். அதுக்கு நம்மளுடைய பாஸ்வேர்டு தேவையில்லை. ஒருவேளை அவங்க அந்த ஸ்க்ரீன் பின்னிங் பண்ணியிருக்க ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாலும் அவங்களால போக முடியாது. நம்ம அந்த ஸ்க்ரீன் பின்னிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸ்லாம் வந்துருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் அது இருக்கும். ஸோ ஒருவேளை வேறு மொபைலில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஸ்டோர் இருக்கலாம் அந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் இந்த சர்ச் பாரை யூஸ் பண்ணியும் ஸ்க்ரீன் பின்னிங் டைப் பண்ணி அதை எடுக்க முடியும். ஸோ நான் செக்யூரிட்டியில் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பின்னிங்குள்ளே போகிறேன். ஸோ இது ஆன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் அன்லாக் பேட்டர்ன் பிஃபோர் அன்பின். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனை பின் பண்ணிட்டோன்னா அன்லாக் பண்ண முடியும். பட் அந்த அன்லாக் பண்ணுறப்ப நம்மளுடைய பாஸ்வேர்ட் கேட்கும்போது அவங்க போட முடியாத இருப்பாங்க, அவங்களால போட முடியாது. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன் விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீன் பின்னிங் நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்டு இப்போது எக்ஸாம்பிள் ஃபோன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயலரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பட்டன் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டயலர் பட்டனில் இந்த ஸ்கொயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோன் டயலர் இங்கே நின்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பின் ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த பின் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் இஸ் பின்ட். ஒருவேளை நம்ம அந்த ஸ்க்ரீன் பின்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி அன்லாக் பண்ணுற ப்ராசஸும் இதிலே கொடுத்துருக்கு. ஸோ காட் இட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் இஸ் பின்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஹோம் மெனு எது ப்ரெஸ் பண்ணாலுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயலர் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வரவே வராது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு அவங்களுடைய டயலிங் ஒர்க்கை முடிச்சு நம்மக்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டாருன்னா நம்ம எப்படி இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேக் பட்டன் அந்த ஸ்கொயர் பட்டன் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன் போயிடும். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே லாக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால டேரெக்டாக லாக் ஸ்க்ரீன் வருது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அன்லாக் பண்ண சொல்லி கேட்கும். அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாதனால என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அன்பின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் என்ன வேணால் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அன்பின்னிங். நீங்களும் செட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.